அம்பிகாவும் மகாவும் ஆட்டோல வந்துகிட்டு இருக்கப்ப அம்பிகா சொல்றாங்க, இது எந்த ஊர் கொலுசுன்னு பார்த்து சொல்லிட்டாங்கன்னா அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆட்டோ விட்டு இறங்குறாங்க அம்பிகா. அந்த கொலுசு அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து கீழே விழுகுது. மகா அந்த கொலுச அம்பிகாவுக்கு தெரியாம எடுத்து அவங்க முந்தானையில மறைச்சு வைக்கிறாங்க. அம்பிகா அந்த ஹேண்ட்பேக திறந்து பாக்குறாங்க. நான் வச்ச கொலுசு எங்க காணோம்னு கோயில்ல உள்ளவங்க கிட்ட சொல்றாங்க. அம்பிகா கிட்ட சொல்றாங்க. அவங்க அந்த கொலுசு கிடைச்சதும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கவிதா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த மகா பண்ற ஒவ்வொன்றுமே மர்மமா இருக்குன்னு மகாவோட பேக செக் பண்றாங்க. கவிதா மகாவோட டைரிய பாக்குறாங்க. அதுல உள்ள போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இது கல்யாண போட்டோவாச்சே, அதை எதுக்கு இவ கிழிச்சு வச்சிருக்கா? அம்பிகா வீட்டுல வந்து தேடுறாங்க. மனசுக்குள்ள சொல்றாங்க, கோயில்ல அம்மன் எனக்கு கொடுத்த கொலுசு கைக்கு கிடைச்சோம் இப்படி தொலைச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு அம்பிகா தேடுறாங்க. யதார்த்தமா கொலுசையும் போட்டுடுறாங்க கீழே. மயிலு அந்த கொலுசை எடுக்கிறாங்க. மகா கிட்ட கேக்குறாங்க, இது உன் கொலுசா பாரு. அம்பிகா சத்தம் கேட்டு வந்து பாக்குறாங்க. மகா அம்பிகாவை பாக்குறாங்க. அம்பிகா கொலுச பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.